அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளை இன்று மாண்டிட இந்நாளிலே அழைக்கிறார் ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் பல விமர்சனங்களை சந்திக்கின்றோம். இந்த விமர்சனங்கள் நம்முடைய வாழ்விலே பெரிய காயங்களை ஏற்படுத்தி நம்முடைய முழு மனித வாழ்வுக்கு தடையாக அமைந்து விடுகின்றன. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் நாம் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க, இறை பராமரிப்பில் இறை வழித்துணையில் பயணிக்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. எனவே இறைவனுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாக மனித விமர்சனங்களின் மட்டில் நாம் பாதிப்புக்குள்ளாகாதவாறு தொடர்ந்து இறை துணையோடு நம்முடைய வாழ்வுதனை வாழ தேவையான இறையருள் வேண்டி இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பெத்லீன் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரபாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரபாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லியிருக்கிறான். பின்பு அமத்சியா ஆமோஸின் பார்த்து, காட்சி காண்பவனை இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் நீ ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசரின் புனித இடம், அரசர்க்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மீட்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினான். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லியிருக்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புறம் பங்கு போட்டு கொல்லப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேலர் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. Alleluia, Alleluia, Alleluia.
உருவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் பலவித பயங்களுக்கு உட்படுகிறோம். கடந்த காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நோயை குறித்த பயம், நம்முடைய நிகழ்காலத்திலே சந்திக்கக்கூடிய பலவித பிரச்சனைகளை குறித்த பயம் என்று பலவித பயங்கள் நம்மை ஆட்கொள்கின்றன. இந்த பயங்களில் இன்னொரு முக்கியமான பயம் என்ன என்று சொன்னால், மற்றவர்களுடைய விமர்சனங்களை குறித்த பயம். நாம் ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்கின்ற ஒரு பயம் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு, முழுமையான வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாகவே அமைந்து விடுகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அடுத்தவர்களை நினைத்து அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியவில்லையே என்றெல்லாம் நாம் அந்த விமர்சன கண்ணோட்டத்தை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய செயல்பாடுகளை பல நேரங்களில் அமைத்து கொள்கிறோம். இன்றைய வாசகங்கள் அதற்கான ஒரு முடிவுரையை எழுத நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் முடக்குவாதமுற்ற அந்த மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு சுகத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். அப்போது அந்த காட்சியை கண்ட மறைநூல் அறிஞர்கள் அங்கே இயேசுவை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். கடவுளை இவன் பழித்துரைக்கிறான் என்று சொல்லி அங்கே இயேசுவுக்கு எதிராக தங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் முணுமுணுப்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய விமர்சனத்தை கண்டு அங்கே இயேசு எந்தவித கலக்கமும் அடையவில்லை. தான் செய்ய இருந்த அந்த நன்மையை, அந்த வல்ல செயலை அந்த முடக்குவாதமுற்ற மனிதருக்கு அவர் செய்ததாக பார்க்கிறோம். அதே போல பார்க்கிறோம், 4 மனிதர்கள் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். முடக்குவாதம் என்பது பாவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது.
அந்த காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் சாதாரணமாக எந்த நோய் வந்தாலுமே அவர்கள் செய்த பாவத்திற்காகத்தான் கடவுள் அந்த மனிதர்களை தண்டித்திருக்கிறார், இந்த நோயை வரச் செய்திருக்கிறார் என்பது அந்த காலத்தில் மனிதர்களுடைய எண்ணங்களாக இருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை தூக்கி கொண்டு செல்வது என்பது அந்த 4 மனிதர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்படி ஒரு பாவம் பிடித்த மனிதனை இவர்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்களே என்று 4 பேர் 4 விதமாக பேசி இருக்க செய்வார்கள். ஆனால் அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. எங்களுடைய இந்த உறவுக்கு, எங்களுடைய நண்பருக்கு, எங்களுடைய அடுத்திருப்பவருக்கு இந்த நன்மை தேவைப்படுகிறது. எனவே மற்றவர்களுடைய விமர்சனங்கள் எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று அவர்கள் நினைத்த காரணத்தினால்தான் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை சுமந்து கொண்டு இயேசுவிடத்திலே அவர்களால் கொண்டு வர முடிந்தது. இயேசுவிடத்திலிருந்து அந்த வல்ல செயலை, அந்த புதுமையை அவருக்கு பெற்றுக் கொடுக்க முடிந்தது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆமோஸ் இறைவாக்கினர் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எதிர்கொள்கிறார். அங்கே அமட்சியா என்கின்ற குரு ஒருவர் இருக்கிறார். இந்த குரு அங்கே ஆமோஸை இந்த விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை ஆமோஸ் எடுத்துரைக்கிறார். இங்கே இந்த அமட்சியா என்கின்ற குரு அந்த வார்த்தைகளை கேட்டு குத்தப்படுகிறார். இவரால், ஆமோஸ் இறைவாக்கினரால் தன்னுடைய பிழைப்புக்கு ஏதும் பங்கம் வந்துவிடுமோ, ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்த குரு அமட்சியா என்ன செய்கிறார்? ஆமோஸ் இறைவாக்கினருக்கு எதிராக மக்களை கிளர்ந்தெழச் செய்கிறார். இவன் பொய் சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறான், இவன் ஒரு இறைவாக்கினனை கிடையாது என்று சொல்லி அங்கே ஆமோஸுக்கு எதிராக கண்டன குரலை குரு அமட்சியா ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆமோஸ் இறைவாக்கினர் அதையெல்லாம் பற்றி கவலைப்படவில்லை. அவர் தொடர்ந்து தன்னுடைய இறைவாக்கு பணியை தொடர்ந்து ஆற்றியதாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் மீதான நம்பிக்கை. ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், அவர்தான் என்னை அனுப்பி இருக்கிறார், எனவே எந்தவித விமர்சனமும் என்னை எதுவும் செய்யாது என்று சொல்லி அங்கே அவர் ஆண்டவர் சொன்ன அந்த செய்தியை மிகவும் திடமாக, தைரியமாக எடுத்துரைத்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விமர்சனங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த விமர்சனங்களை சந்திக்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவ்வளவுதான், இனிமேல் நான் எந்த செயலையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய மாட்டேன் என்று நம்முடைய நல்ல செயல்களை நாம் நிறுத்தி விடுகிறோமா? அல்லது இறைவனுடைய துணை கொண்டு அந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நோவாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த விமர்சனங்களை சந்தித்தார். அந்த வெயில் காலத்திலே இந்த பேழையை செய்து கொண்டிருக்கிறானே என்று மக்கள் அவரை நிச்சயமாக விமர்சித்திருப்பார்கள். ஆனால் அவர் அதனை கண்டுகொள்ளவே இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டார். கடவுளின் வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டதாக நாம் பார்க்கிறோம். தாவீதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த விமர்சனத்தை சந்தித்தார். குறிப்பாக அங்கே கோலியாத்திடமிருந்து அந்த விமர்சனம், சாதாரண வில்லையும் கவனையும் கற்களையும் வைத்துக்கொண்டு அங்கே கோலியாத்தை நெருங்குகின்ற பொழுது, நீ கோலோடு என்னிடத்திலே வர நான் என்ன நாயா என்று அங்கே அந்த அரக்கன் கோலியாத்து தாவீதை எள்ளி நகையாடுவதை, அவரை விமர்சனம் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் நான் இறை துணையோடு வருகிறேன் என்று சொல்லி அங்கே கோலியாத்தையே தாவீது வீழ்த்தியதாக நாம் பார்க்கிறோம். எரேமியா இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள், ஏளனங்கள் இருந்தன. அவருடைய சொந்த நண்பர்களை அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். வாருங்கள், அவன் மீது பழி சுமத்துவோம் என்று சொல்லி அங்கே எரேமியா இறைவாக்கினர் மீது அவர்கள் பழி சுமத்திய பொழுது, விமர்சன கணைகளை தொடுத்த பொழுது எரேமியா இறைவாக்கினர் கலங்கி போய்விடவில்லை.
ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விமர்சனங்களை எல்லாம் மன துணிவோடு எதிர்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, மன துணிவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற பொழுது மனித விமர்சனங்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. ஒருவேளை நாம் இறை பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாமல், இறைவனுடைய உடனிருப்பை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டோம் என்று சொன்னால், மனிதர்களுடைய சிறிய வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். எனவே நம்முடைய வாழ்வதனை சிந்தித்து பார்த்து, நாம் இறைவனில் வேரூன்றி இருக்கிறோமா? இறை பராமரிப்பில், இறை பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக விமர்சனங்களை கடந்த நல்லதொரு வாழ்வுதனை வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவார். எனவே அத்தகைய வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை மெங்கிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.